போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்கி. பாமக ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட இந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்கி, அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அனுமதி தருவார்கள். அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர் நடத்திய காரணத்தால் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருக்கும் போதை நம்முடைய ஜி.கே. மணி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவேன். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட இந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்கி, அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அனுமதி தருவார்கள். அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர் நடத்திய காரணத்தால் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருக்கும் போதை நம்முடைய ஜி.கே. மணி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.